ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சதீஷ் கிச்சன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சங்கரா மீன் குழம்பு. ஸோ ரொம்ப சிம்பிளா அதே டைம்ல ரொம்ப டேஸ்டா இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் மேக்சிமம் மீன் வாங்குறேன் அப்படின்னா என் வீட்டு பக்கத்துல இருக்க ஆவடி ஃபிஷ் மார்க்கெட்ல தாங்க வாங்குவேன். ஏன்னா டில் ஆஃபீஸ் போயிட்டு வந்தா கூட நமக்கு 9 PM வரை அந்த மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கும். ஸோ அதுல ஃப்ரெஷ்ஷா சங்கரா மீன் பார்த்து வாங்கிட்டேன். வீட்டுக்கு ஒரு 3-4 டைம் நல்லா வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறமா கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா உரசி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ எப்பவுமே நம்ம ஃபிஷ் வெரைட்டிஸ் பண்ணும்போது அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம என்ன ஃபுட்டு சமைச்சாலும் ஸோ என்ன வெரைட்டி நம்ம பண்ணாலும் ஃபிஷ் விஷயத்துல ரொம்ப அவுட்புட் நல்லா கிடைக்குங்க. ஸோ இது ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கான சங்கரா மீனுக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி பொடியா எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு சின்னதா தட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. கடாயை வச்சுங்க. 2 ஸ்பூன் தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லெண்ணெய் நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுல எது சேர்த்தாலுமே நமக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிட்டு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு அது பொரிஞ்சோன்னே அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கினதுக்கு அப்புறம் 3 பச்சை மிளகா, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் சிம்ல வச்சு மீடியம் ஃப்ளேம்ல இல்லைன்னா சிம்ல வேக வச்சிருங்க. ஸோ ஏன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி மசிஞ்சு வந்தா குழம்புக்கு நல்லா இருக்குங்க. இது மசிஞ்சதுக்கு அப்புறமா 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் தூள். ஸோ இது போட்டுட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்து வச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுல குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதையும் அதிலேயே சேர்த்து நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க. ஸோ அதையும் நல்லா ஊத்தி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மீன் குழம்பை பொறுத்தவரை நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்தியோ இல்ல தேங்காய் பால் ஊத்தியோ நம்ம பண்ணலங்க. ஏன்னா மீன் குழம்பை பொறுத்தவரை நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி. ஸோ இப்போ நான் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு மீன் குழம்பு தான் பண்ணிருக்கேன். ரொம்ப சிம்பிளாவும் அதே டைம்ல ரொம்ப டேஸ்டாவும் இருக்கிற மாதிரி மீன் குழம்பு தான் இது. ஸோ மற்ற வெரைட்டி ஆஃப் மீன் குழம்பு நான் அப்கமிங் வீடியோஸ்ல 1 by 1 உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. ஸோ நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த டைம்ல உப்பு புளி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா மீனை ஆட் பண்ணுங்க. மீனை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மாங்காவை ஆட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா புளி எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு மாங்காவை ஆட் பண்ணுங்க. நீங்க மாங்காய் அதிகமா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது ரொம்ப புளிப்பு கொஞ்சம் அதிகமாயிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டு எடுத்தீங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடிங்க. ஸோ இதுல சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியும் அதுல ஆட் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை மேல அப்படியே ஊத்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி எடுத்து வச்சிருங்க. மினிமம் 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தட்டுல சுட சுட சாதம், நம்ம பண்ணி வச்சிருக்க இந்த மீன் குழம்பு, இந்த சங்கரா மீன், மாங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சு பக்கத்திலேயே ஒரு மீன் ஃப்ரையும் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்குங்க. ஸோ இதே மாதிரி சிம்பிள் ரெசிபி தான் இது. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அவுட்புட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ நான் இப்பதாங்க சாப்பிட்டேன். ஸோ எப்படி இருந்தது தெரியுமா இது?